بسم الله الرحمن الرحيم ووهبنا له إسحاق ويعقوب كلا هدينا ونوحا هدينا من قبل ومن ذريته داود وسليمان وأيوب ويوسف وموسى وهارون وكذلك نجزي المحسنين. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த சேவைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதுவரை நினைவுபடுத்தி காண்பித்தான். எப்படி அவர்கள் அல்லாஹ்தான் இலாஹ், அல்லாஹ் ஒருவன் தான் இலாஹ் என்பதற்கு என்னென்ன ஆதாரங்களை எடுத்து முன்வைத்தார்கள். உங்கள் அனைத்து கோடி சிருஷ்டிகளின் தேவைகளை அல்லாஹ் தான் பூர்த்தி செய்கிறான். உங்களுடைய சிலைகள், அஸ்னாம்கள், நீங்கள் வணங்கி வரக்கூடியவைகள் அல்லாஹ் என்று யாரெல்லாம் தேவைகளை பூர்த்தி செய்யும் என்று நீங்கள் கருதுகின்றீர்களோ அவைகள் அறவே தேவைகளை பூர்த்தி செய்யாது என்பதற்கு ஆதாரங்களையும் அவர்கள் வரிசையாக வைத்தார்கள். ஆரம்பத்தில் சொல்லும் போது அது அஸ்னாம், சனம் என்று சொன்னாலே கல்லால் செய்யப்பட்டது, அந்த பேரிலேயே இருக்குது, அது தெய்வம் அல்ல. ஏன் கல்லால் செய்யப்பட்டது? அது எப்படிங்க வடிக்கப்பட்டது? சிலை, சிலை என்று சொன்னாலே என்ன, செதுக்கப்பட்டது. கல்லால் வடிக்கப்பட்டது, அது மரத்தால் வடிக்கப்பட்டது. அது எப்படி இன்னொன்றால் செய்யப்பட்ட மஹ்லூக் தெய்வமா இருக்க முடியுமா என்று கேட்டார்கள். எனவே அது இலாஹாக தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதா இருக்க முடியாது. அதுவே முஹ்தாஜ் இல்லை, அதுவே முஹ்தாஜ் தான் உண்டாவதற்கு பிறரின் பக்கம் தேவைப்படுகிறது. அது எப்படி முஹ்தாஜ் இலேயா இருக்க முடியும் என்று கேட்டார்கள். அதற்கு பின்பு அவர்கள் சொன்னார்கள், பளபளக்கும் நட்சத்திரங்களையும் சந்திரனையும் சூரியனையும் பார்த்து இவைகள் பளபளப்பாக இருக்கின்றன, நம்மை விட உயரத்தில் இருக்கின்றன. எனவே அவர்கள் அது இலாஹாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை கொண்டு நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகிறது. நட்சத்திரங்கள் பல நேரங்கள் வழிகாட்டுவதற்கு உதவுகிறது. சந்திரன் இரவில் வெளிச்சம் தருகிறது, சூரியன் பகலில் வெளிச்சம் தருகிறது. இன்னும் எத்தனையோ காரியங்கள் சூரியனை கொண்டு நடைபெறுகிறது. தாவரங்களும் மிருகங்களும் சூரியனுடைய தயவில் தான் வாழுகின்றன. மனிதர்களுக்கும் சூரியன் இல்லைன்னா எதுவும் ஓடாது. மழை பொழிகிறது, காலங்கள் மாறுகிறது, இரவு பகல் உண்டாகிறது. இப்ப சூரியன் உலகில் அல்லாஹ் தஆலா நம்முடைய மாபெரும் தேவைகளுக்காக வேண்டி வைத்திருக்கிறார். எனவே இதுவும் ரப்பாக நமக்கு படைத்தவர்களுக்கும் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த அம்சத்தில் அதை ரப்பு என்று சொல்லலாம் என்று சொல்லி பார்த்தார்கள். பின்பு சொன்னார்கள் அது மறைந்து விட்டது. அவன் மறைந்து விட்ட பின்பு நம்ம தேவைகளை ஏதாவது பூர்த்தி செய்வது? சூரியன் மறைந்த பின்பு அப்போ தேவைகளை பூர்த்தி செய்வன் மறையாது என்றும் இருந்தாதான் எப்பவுமே நமக்கு தேவை இருக்கு. 24 மணி நேரமும் வினாடி பாக்கி இல்லாத நம்முடைய தேவைகள் இருக்கும்போது மறையக்கூடிய ஒருவன் எப்படி நம் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் என்று ஆதாரம் எடுத்து முன்வைத்தார்கள். இவ்வாறாக ஒவ்வொரு ஆதாரங்களையாக அவர்களுக்கு முன் வைத்து அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஒருவன் தான் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் என்பதை மக்களுக்கு மத்தியிலே தெளிவுபடுத்தினார்கள். இவ்வாறு இரவு பகலாக கலிமாவுடைய தத்துவங்களை மக்களுக்கு அவர்கள் விளக்கிய காரணத்தினாலே அல்லாஹ் அவர்களுக்கு செய்த நற்கூலியை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு மனுஷனுக்கு எத்தனையோ நற்கூலிகள் கொடுக்கலாம். உனக்கு ரொம்ப இரவு பகலா சேவை செய்தார் உங்களுடைய வேலைக்காரர் ஒருத்தர், எனவே இப்ப நீ அவருக்கு ஊட எழுதி வைக்கலாம், காசு பணம் கொடுக்கலாம், என்ன வேணா அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதே மாதிரி அல்லாஹ் ஷானஹு தஆலா ஒருவனுக்கு அருள் செய்ய நாடினால் அல்லாஹ் அவருக்கு எத்தனையோ நியமத்துகளை கொடுப்பான். அந்த நியமத்துக்களை மாபெரும் நியமத்தை பத்தி எல்லாம் சொல்றான் பாருங்கல்ல. என்ன கொடுத்தோம்? நாம் அவர் கொடுத்த நியமத்துக்களை வஹப்னா லஹு இஸ்ஹாக வ யாக்கூப், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் அன்பளிப்பாக கொடுத்தோம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கொடுத்தோம். பாத்தீங்களா எவ்வளவு பேர் நியமத்து? இது நியமத்துகள் ஒரு மிகப்பெரும் நியமத்து. யாரை கொடுத்ததுங்க? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நியமத்தாக கொடுத்தோம். அவங்க மகனை, அவங்க பேர பிள்ளைகள்லாம் நபியாக ஆக்கி அவர்களும் ஹக்கை பற்றி மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய மந்திரத்தை, திருக்கலிமாவை மக்களுக்கு போதிப்பவர்களாக ஆக்கினோமே, இது மாபெரும் கூலி.
குல்லன் ஹதைனா அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் நேர்வழி காட்டியிருந்தோம். நூஹன் இன்னும் இதற்கு முன்பு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஹதைனா அவர்களுக்கும் நாம் ஹிதாயத் செய்திருந்தோம். கபுல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்பு. இன்னும் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிள்ளைகள் உள்ளவர்களாக இருப்பார்கள். தாவூத வ சுலைமான் வ அய்யூப் வ யூசுப் வ மூசா வ ஹாரூன் இவர் அனைவருக்குமே நாம் நிஅமத் செய்திருந்தோம், அவர்களுக்கும் நேர்வழி காட்டியிருந்தோம். கதாலிக நஜ்ஸில் முஹ்சினீன் இப்படித்தான் நாம் இஹ்சான் செய்யக்கூடியவர்களுக்கு, நற்காரியம் செய்பவர்களுக்கு நற்கூலி வழங்குவோம். அல்லாஹ் கொடுக்கிற நற்கூலிகள் மாபெரும் நற்கூலி. பிள்ளை குட்டிகளையும் அவர்களுடைய நல்லவர்களாக சிறந்தவர்களாக அல்லாஹ் தஆலா தக்வா உடையவர்களாக ஆக்குதல் அல்லாஹ் கொடுக்கிற நியமத்துல பெரிய நியமம். இன்னும் எத்தனையோ பேருக்கு கல்யாணமாய் பிள்ளை இல்லாம போயிடுது. அந்த பிள்ளைகள் எத்தனையோ பேர் இந்த பிள்ளை கட்டி தரித்திரமா போயிடுறான் மார்க்கமே இல்லாம. அப்படி மார்க்கத்துல வந்தாலும் ஏதோ தொழுகணும் போட்டு நிப்பாட்டிக்கிறாங்க. மார்க்கத்தை கரையின்றி கற்று மார்க்கத்தை அப்படியே அவர்கள் குர்ஆன் ஹதீஸுடைய மிகப்பெரும் ஆலிமே ரப்பானியாக ஆகி ஹாஃபிதுகளாக ஆகி மார்க்கத்தில் சேவை செய்யக்கூடியவர்களாக பல்லாயிரம் மக்களுக்கு ஹக்கை தெளிவுபடுத்தக்கூடிய நன்மக்களாக ஆகுதல் என்பது அல்லாஹ் கொடுத்த மாபெரும் நியமத். பிள்ளைகளே அல்லாஹ் கொடுக்குற நியமத்தான். சொல்லும் போது என்ன சொல்றான்? யஹபு லிமன் யஷாஉ இனாஸன் வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூரன் அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானம் வ இனாஸா. தன் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளையாக அல்லாஹ் அன்பளிப்பு செய்வான், தன் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளைகளை அன்பளிப்பு செய்வான், தன் நாடியவர்களுக்கு ரெண்டுமே கலந்து கொடுப்பேன்ட்டான் தலா. அப்ப இதுவே அல்லாஹ் கொடுத்த நேமத்துகள்ல ஒரு மாபெரும் நேமத்தான் குழந்தை குட்டி கொடுக்கறதே. அதிலும் குறிப்பாக அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் பேரருள்ள ஒரு அன்று என்னங்க, அந்த பிள்ளைகளை தீன்தாரியாக துனியாதாரியா ஆனா அந்த சொத்துக்கள் எல்லாமே அழிந்து போகக்கூடிய சொத்து. அழியாத சொத்து எதுங்க? அழியாத நிரந்தரமாக உள்ள சொத்து, மிக பெரும் சொத்து, அல்லாஹ்ட மதிப்பு மிக்க சொத்து எதுங்க? தீன். தீன அவர்களுக்குரியதா அல்லாஹ் ஆக்கிட்டான்னா அதுதான் உண்மையிலேயே பாராட்டுக்குரிய. இப்போ ஒருத்தர் காலிது மூத்தா போயிருக்காரு, அவன் பையனுக்கு என்ன விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு கேட்டீங்க. காலிது அவர் பையனுக்கு தான் அந்த ரூம் நிமிர சாமா விட்டுட்டு போயிருக்காரு. திறந்து பார்த்தா ரூம் நிற விறகு அடுக்கி வச்சுப்பட்டிருக்கு. விறகு அப்படியே ஒரு 10 டன்னு வாங்கி வீடு நிமிர அடுக்கி வச்சுட்டார். அந்த வீடு சொந்தமான வீடு, அதுவும் வாடகை வீடு தான். அந்த விறகு மட்டும் தான் சொந்தம். ஊடு நிமிர சாமா விட்டுட்டு போயிருக்காரு. எவ்வளவு பெருசு நேமத்து. உடனே அப்துல் ரஹ்மான் என்ன விட்டு போனார் பையனுக்கு? அப்துல் ரஹ்மான் அந்த பீரோக்குள்ள இருக்கணும்னு ஒரு சாமா வச்சிருக்காரு. அதான் வச்சு எதுக்கு சொன்னாரு. என்னன்னு திறந்து பார்த்தா பீரோ, அதுக்குள்ள ஒரு டிராவு, அதுக்குள்ள பார்த்தா ஒரு சின்ன பிளாஸ்டிக் பேகு, அப்புறம் அதுக்குள்ள பார்த்தா இன்னொரு மணிப்பரிசு, அதுக்குள்ள பார்த்தா ஒரு கோஹில் ஒரு வைரம். எவ்வளவு அது மதிப்பு? அது மதிப்பு இப்ப ஒரு 250 கோடி. இந்த புறவச்சேரியும் பக்கத்துல சிக்கலையும் சேர்த்து வாங்கிடலாம். இது பெருசு. அவர் ரூம் நிமிட சாம விட்டு போயிருக்காரு. எனவே இந்த மதரசா நிமிடம் அடுக்கி வச்சிருக்காரு. ஒரு 500 டன்னு பிறகு வாங்கி அடுக்கி வச்சிருக்காரு. எதுங்க பெருசு? அது எல்லாம் சேர்த்து ஒரு 2000 ரூபா இருக்கும். ஒரு மரத்தை வெட்டினா முடிஞ்சிச்சு. ஒரு லாரி வர சரக்கு 2000 ரூபா, ஒரு டன்னு 2000, 3000 இருக்கும். அதை வச்சு என்ன செய்யப்படுறது? அவரு நினைச்சுங்களா? வித்தா பாதி வரைக்கும் தான் விற்கும். கற்றுப்போங்கன்னா திருப்பி வண்டி வச்சு ஏற்றணும். சரி விடுங்க. இவரு என்ன வச்சுட்டு போயிருக்காரு? ஒரு கோஹினூர் வைரம் அவன் வச்சுட்டு போயிட்டார். கோஹினூர் வைரம் வைரத்தில் ஒரு ஃபேமஸான வைரம். ஒரு 250 கோடிக்கு போகும் அப்படின்னு வச்சுங்க. எது பெரிய நியமத்துங்க? யார் பெருசா பெரிய செல்வத்தை விட்டுட்டு போனது யாருங்க? என்னங்க இவர் இத்தனோடு செல்வம் விட்டு போற கோலி குண்டு பெருசு கூட இல்லை, அவ்வளோ விட்டு போயிருக்காரு. அவர் அப்படி மதரசா நிமிர 10 வெளியே அடிக்கிருக்காங்கன்னா எவ்வளவு பிரம்மாண்டமானதை அடிக்கிட்டு போயிருக்காரு. அப்ப காலில் விட்டுட்டு போனதுதான் பெரிய செல்வம் யாரும் சொல்லுவாங்களா? ஏன் சொல்ல மாட்டாங்க? ஏன் சொல்ல மாட்டாங்க? அது மதிப்பில்லாதது. இது வைரம் என்பது மதிப்புள்ளது. எந்த அளவு மதிப்புள்ளது? அரசர்கள் தன்னுடைய நெற்றியிலே வைத்துக் கொள்வார்கள். ராஜாக்கள் எல்லாம் அதை மதிப்பார்கள். அதை காணுவதற்காக வேண்டிய பிளேட்ல வருவானுங்க எல்லாம் பார்க்கறதுக்கு.
அந்த மாதிரியான ஒரு மாபெரும் மதிப்பு மிக்க ஒரு வைரத்தை விட்டு போயிருக்காரு. அதுதான் மதிப்பு, அதுதான் சொத்து. அப்ப துனியாவோட எவ்வளோ குப்பைகள் சேர்ந்தாலும் ஆனா மதிப்பற்றது அல்லா இடத்துல. தீன் ஒருத்த மனசுல உட்கார வச்சுட்ட, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற ஆயத்தை உன் பையனுக்கு கற்றுக் கொடுத்த, அல்லாஹ் வர சந்தோஷம் தாங்க முடியாது. அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் யௌமித்தீன் ஒரு ஜுஸு உன் பையன் இது பண்ணிட்டான், 5 ஜுஸு இது பண்ணிட்டான், 30 ஜுஸு இது பண்ணிட்டான். அதை விட பெரிய நேமத்து ஒண்ணு என்ற ஒரு சீடியில ஒரு காட்சி பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அலா மாதா எபுகூன், இவர்கள் ஏன் அழுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சீடி. ஹரம் ஷரீஃப்ல ஹிஃப்ஸ் பண்ற பகுதியும் தனியா இருக்கு மக்காவில். இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அந்த பகுதியில் நிறைய மாணவர்கள், அரபு மாணவர்கள் ஹிஃப்ஸ் பண்றாங்க. அதில் ஒரு மாணவரை புதுசாக கொண்டு வந்து சேர்க்குறாங்க ஹிஃப்ஸ் பண்றது இடத்துல. அந்த மாணவ கொண்டு உஸ்தாட்டு சேர்க்குறாங்க. அவன் பையன் வந்து அத்தாட்ட ஒரே அடம் பிடிக்கிறாப்புல, நான் இருக்க மாட்டேன், நானும் இங்கே ஓத மாட்டேன், வீட்டுக்கு போறேன், அம்மா அழுறான். அந்த பையன் அவங்க அத்தா மாட்டே விட்டுறாரு. அது அப்படியே அந்த கேமரா பிடிக்கிறாங்க. ஹரம் எப்பயும் கேமரா பிடிப்பாங்களா, அந்த கேமரா அந்த காட்சியும் பதிவாகுது. கொண்டு வந்து விடுறாங்க. நான் வீட்டுக்கு போறேன்னு நினைக்கிறேன். அப்போ உஸ்தாட்டு சொல்லி சமாதானம் சொல்றாங்க. அவங்க வந்து அழுதுகிட்டே இருக்கிறான். அவன் பாட்டுக்கு தேம்பி தேம்பி வரல, ஓத வரல அழுகுறான். அந்த காட்சியும் பதிவாயிருக்கு, ரெக்கார்டில் ஆகி வச்சாச்சு. அதை காலங்கள் உருண்டு ஓடுகிறது. 2 வருடங்கள் 3 வருடங்கள், இது வருடங்கள் மாதங்களாக, மாதங்கள் வாரங்களாக சுருங்கி ஓடிக்கொண்டே இருக்கின்றன. அந்த மாணவர் குர்ஆனை கொஞ்சமா மனப்பாடம் பண்ணி 30 ஜுஸையும் மனப்பாடம் பண்ணி ஹாஃபிஸாவாகி பல தவறு கொடுத்துட்டார். பல தவறு கொடுத்து ஒரு பட்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கவுன்சில் இருக்கு, உலமாக்களுடைய தேர்ச்சி பெற்ற பெரும்பெரும் ஹஃபாஸுகள், உலமாக்களுடைய கவுன்சில் பட்டமா உட்காந்து அவர்களுக்கு முன்னாடி அந்த மாணவர் குர்ஆன் அலிஃப்லாம்ல இருந்து குல்லஹு நாஸ் வரைக்கும் ஓதி காட்டணும். ஒரு தப்பு இல்லாம ஓதி காமிச்சுன்னா பட்டம் கொடுப்பாங்க. என்னங்க போய் அந்த கவுன்சில் உட்காந்து பாடம் கேட்கறாங்க. ஓதிட்டே வர்றார், தப்பு இல்லாம ஓதுறார். அலிஃப்லாம்ல இருந்து ஓதி 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 35 வந்துருது. அவர் உட்காந்து கவுன்சில் கேட்கும்போது அவங்க ஓதி கொடுத்த உஸ்தாதும் பக்கத்தில் உட்காந்துருக்கிறார், இவர் வாப்பாவும் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. கடைசி எக்ஸாம் இல்லையா, அதனால வாப்பாவும் பக்கத்தில் உட்காந்துருக்கிறார். அவரும் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அந்த பையன் ஓதுறா, குல்லுல்லா ஓதி குல்லூர் பழக்க ஓதின பின்னாடி அது தொண்டை அடைச்சிக்குது. யாருக்கு அதையும் காட்டுறான் கேமராவில். அப்படியே தேம்பி 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 அழுகுற குல்லூர் நாஸ் தான் வந்திருக்கு வாயில. அப்படியே அழுகுறான் அழுகுறான் அழுகுறான். ஒரு பக்கம் அவங்க அத்தா அழுகுறாரு, ஒரு பக்கம் ஓதி கொடுத்து உஸ்தா அழுகுறாரு. எல்லா அழுகுறையும் காட்டுறான். அந்த பையனுக்கு அடுத்த வார்த்தையே வரல. உஸ்தாத் மாதிரி உட்காந்துருக்காங்க, உலமாக்கள் குர்ஆன் திறந்து வச்சு உட்காந்துருக்குறாங்க. மலிகின்னாஸ் அப்படின்னா அப்புறம் ஒரு அழுகு அழுகுறான். இலாஹின்னாஸ் அப்புறம் அழுகு அழுகுறான். மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸில் லதீ யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன் நாஸ் ஓதிட்டு அப்படியே சஜ்ஜால விழுந்துட்டான். விழுந்து அங்கேயே ஓன்னு அழுகுறான். அவன் அத்தாவும் சஜ்ஜா விழுந்து அழுகுறாரு. அப்படியே இந்த நேமத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தானே, இது எப்படி அவர் பக்கம் ஒரு நாள் வந்து அழுத வீட்டுக்கு போறேன்ட்டு அல்லாஹ் என்னை உட்கார வச்சு ஓதி முழு அவனுடைய கலாம் ஷரீஃபை என் நெஞ்சில் தாங்குற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு நசீபாகினாங்க அப்படின்னு அவனுங்க அந்த சுக்ரியால் அழுகை கட்டுப்படுத்த முடியல, அவன் அத்தாவும் கட்டுப்படுத்த முடியல. அப்படியே 2 பேரும் சேர்ந்து தேம்பி தேம்பி அழுகுறாங்க. இப்படி ஒரு கேசட்டு தலைப்பு வந்து அலா மாதா எபுகூன், இவர்கள் ஏன் அழுகிறார்கள் அப்படின்னு போட்டு அரபு நாட்டிலிருந்து வந்துச்சு. நான் வச்சிருக்கிறேன், என்ன போட்டு காட்டுறேன். எதுக்கு கேட்கிறேன்னா, அல்லாஹ்தாலா கொடுத்த நியமத்துகள்ல இதோட பெரிய நியமத்து ஒண்ணு. அவன் அத்தா அவனுக்கு வந்து 30 கோடி ரூபாய் காசு விட்டுட்டு போனாலும், 30 பில்டிங் விட்டு போனாலும், 30 நாடுகளுக்கு அதிபதியா அவன் ஆக்கி போனாலும் அது பெருசு இல்லை, எல்லாம் காணா போயிடும். 30 நாடுகளுக்கு அதிபதியெல்லாம் காணா போயிட்டான். முழு ஈராக்ல 30 மாநிலங்களுக்கு அதிபதியா இருந்தவர்லாம் கடைசியில இழுத்துட்டு போறாங்க தூக்கு மேடைக்கு.
அப்படியே மேல உயரத்துல தூக்கு மேடை அமைச்சிருக்கிறாங்க. அங்க மேல கொஞ்சம் தூக்கிட்டு போறாரு. அந்த அவன்கிட்ட வேலை செஞ்சு அவன்கிட்ட சம்பளம் வாங்கினாலுங்களே தூக்கிட்டு போய் மேல வச்சு மாட்டி வயிற்றுல இருந்து அங்க இருந்து தொப்புன்னு போட்ட உடனே கழுத்தே மடங்கிச்சு. கொடூரமான முறையில் தூக்கிலிடப்பட்டார். இதெல்லாம் எதுவும் உதவாது. லிபிய அதிபர் கதாபி 41 வருடங்கள் தன்னை மிஞ்ச ஆளில்லை என்று அடக்கி ஆண்ட மனிதர் கடைசியில் அவருடைய சொந்த மக்களாலேயே வெளியிலிருந்து படையெடுத்து ஆள் வரல, அதே லிபிய மக்களே துரத்தி சொல்றாங்க அவரை. கடைசியில உயிர் தப்பி போய் மலம் வெளியாகக்கூடிய பாதாள சாக்கடையில் அந்த பொந்துல போய் போடுறாரு. உள்ள இருந்து வெளியே இருக்கிறாங்க. நாயை இழுத்த மாதிரி இழுத்து நடுத்தெருவில் நிப்பாட்டி சாக்குறாங்க. முதல்ல வீடியோ காட்டுறான், ஐயோ விட்டுருங்க, அந்த சாக்கடைக்குள்ள ஓடுறாரு. அந்த சாக்கடை வெளியே இருக்கிறத காட்டுறான், ஐயோ என்னை விட்டுருங்க, 2 கையும் தூக்கி கத்துறாரு, விட்டுருங்க. அதுக்கடுத்து வீடியோ காட்டல. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் காட்டுறான். உடம்பெல்லாம் முச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வெறும் காயங்களா இருக்குது. அப்படியே போட்டு மெதின்னு மேய்ச்சிருக்கான் பூட்ஸு காலில். ஏண்டா நீதான் அதிபரா? 41 வருஷம் அவங்கள அடக்கி ஆண்ட மனிதன், இராணுவத்தின் தன் கையில் வைத்திருந்தவர், ஆயிரக்கணக்கான கொடூரமான பீரங்கிகள் பிரம்மாண்டமான ஏவுகணைகள்லாம் தன் கைவசம் வச்சிருந்தவர். என்னாச்சு கடைசியில? விமானங்கள், எல்லா விமானப்படை, கப்பல் படை, காலாட்படை எல்லாம் சொந்தம். பயங்கரமான வெடிகுண்டுகள், முழு லிபியாவே அழிச்சிடலாம். இந்த மாதிரியான கொடூரமான வெடிகுண்டுகள் வைத்திருந்த மனிதர் மெதி வாங்குறார். போட்டு மெதிச்சு உடம்பு முழுசு ரத்தம் வடியுது. அப்படி அடுத்த காட்சி காட்டுறான். அப்புறம் மேல இழுத்துட்டு போறாங்க. அப்புறம் துப்பாக்கியில சுடுற சத்தம் கேட்குது. துப்பாக்கியில சுடுற காட்சியை காட்டல, ஒரு சரமாரியான துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்குது. இது மிஷின் கன்ல. அதுக்கு பின்னாடி அவருடைய உடலை இழுத்துட்டு போய், ரத்தம் வடியக்கூடிய உடலை இழுத்துட்டு போய் ஆடு அறுத்து போடக்கூடிய ஒரு பிளேடர் ஹவுஸ்ன்னு சொல்ற அந்த ஆட்டு தொட்டின்னு சொல்லுவாங்க, அங்க கொண்டு போய் அவரை போடுறாங்க. அந்த காட்சியை மட்டும் காட்டுறாங்க. இதுதான் உலகத்துடைய செல்வத்துடைய மதிப்பு. ஆனால் இறைவன் கொடுத்த அந்த அருள்முறை குர்ஆனுடைய முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்தீஸ்கள் இருக்கிறாங்களே, அவருடைய புனித ஸ்தலங்கள் இன்று வரை மதிக்கப்படுகிறது. கடைசியில இந்த லிபிய அதிபரை எங்கேயாவது புதைச்சா பின்னாடி யாரும் அவருக்கு சமாதி கட்டி அதை ஒரு புனித இடமா ஆக்கிடுவாங்க அப்படின்ட்டு அவர் உடம்ப அப்படியே எடுத்துக்கொண்டு போய் கடல்ல வீசிட்டாங்க. எங்கன்னே தெரியல. கபரிஸ்தானுக்கு கூட வைக்கலாம போடுச்சு. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அல்லாஹ் அவரை மன்னிக்கணும். அல்லாஹ் அவர் சொர்க்கத்துக்கு கொண்டு போகணும். முஸ்லிம் மனிதர் சதாம் ஹுசைனை எல்லாம் மன்னிக்கணும். இவரது வாழ்க்கையெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினையா போச்சுடுவார். அல்லாஹ் ஜல்லஷான் அவன் களிமா சொல்லி போயிட்டாங்க. தம்பி, அவங்கள பத்தி குறை பேச நினைக்காதீங்க. உலக வாழ்க்கையின் முடிவு சொல்றேன். என்னதான் ஆடம்பரமா இருந்தாலும் சதாம் ஹுசைன் கட்டி வச்ச அரண்மனையில கக்கூஸ் இருக்க, தங்கத்திலேயே ஃபிளஷ் அவுட் உட்காந்து போறது மாதிரி இங்க வச்சிருக்காங்கல்ல, வெஸ்டர்ன் ட்ரெயின், அது தங்கத்திலேயே செஞ்சிருக்கிறாங்க. அவ தங்கத்திலேயே வெளிக்கி இருந்து தங்கத்திலேயே மூஞ்சி கழுவி தங்க செருப்பு போட்டு நடந்தாலும் சரி, தங்க கடைசியில தங்க இடம் எந்த இடமாயிருச்சு? ஒதுங்குற இடம் வேற இடம் தான். அல்லதான் பரவாயில்ல. இதுதான் மனித கதி. ஆனால் புகாரி இமாமுடைய கபர் ஷரீப் இன்ன வரைக்கும் தியாரம் செய்யப்படுது. தூரத்திலே செருப்பு கழட்டி உள்ள போறாங்க. நான் ஒரு பஸ்ஸை விட்டு இறங்கணும், பல பேர் செருப்பு கழட்டி பயில போட்டுக்கிறாங்க. சில பேர் அப்படியே செருப்பு போட்டு நடந்தாங்களும் அவங்க தர்பாருடைய அந்த என்ட்ரன்ஸ் இருக்க 4 பக்கமும் என்ட்ரன்ஸ், 3 பக்கம் இல்ல, 3 பக்கம் தான் இருக்கு. 4வது பக்கம் இல்ல இருக்கா? 4வது பக்கம் இருக்கா? நான் பார்க்கவே இல்லை. இருக்கா? இருக்கலாம். 3 பக்கம் பார்த்துருக்கு. 3 பக்கம் என்ட்ரன்ஸ்லேயே இங்க இருந்து அவ்வளவு தூரத்துக்கு முன்னாடியே வாசலை செருப்பை கழட்டி போட்டு வெறுங்காலோட தான் நடந்து செய்திருக்கிறார். அது வீடும் தூரத்துல பல மண்டபங்களை கடந்து உள்ள போனா
அப்புறமேல எஜமானுடைய அந்த தர்பார் அந்த ஒரு கட்டத்துக்கு மேல பெண்களுக்கு அனுமதி இல்லை, ஆண்கள் மட்டும்தான். அங்கே போய் இடுப்புல துண்டை கட்டிட்டு குலாம்களாக, இடுப்பு துண்டை கட்ட அர்த்தம் என்ன, மேல துண்டு போனா இடுப்புல கட்டினா அவனுடைய அடிமை எஜமானே அப்படின்னு போய் செஞ்சுட்டு எஜமானுடைய புனித நாளையின் ஷெரீஃப் அவங்க பாதணிகள் இருக்க அதை தலையில குனிஞ்சு கோடீஸ்வரர் இருந்து அரசர்கள் இருந்து எல்லாரும் குனிஞ்சு அந்த நாளையின் தலையில வாங்கிக்கிறாங்க. என் சேகனை வந்தா தலை குனிஞ்சு வாங்கிக்குவாங்க. நானும் இப்ப வாங்காம வர்றதில்லை ஜியாரத் போனா. எஜமானே உங்களுடைய பாதணிக்கு கீழே தான் என் தலையே. என்ன அர்த்தம் அதுக்கு? நீங்க போட்டிருந்த புனித நாளைன்னு இருக்க அதுக்கு கீழே தான் என் தலையே. சிம்மாசனாதிபர்கள் நகரேந்தியே வந்து ஜெய ஜயா வெண்பர் கோடி, ஜெய ஜயா வெண்பர் கோடி. இவை சிம்மாசனத்தின் அதிபர்கள் எல்லாம் வந்து அதிகமான வாழ்த்துட்டோம். இப்ப திகந்தமும் கொண்டாடியே வந்து வீண் கூறி நிற்பர் கோடி, சிம்மாசனாதிபர்கள் நகரேந்தியே வந்து ஜெய ஜயா வெண்பர் கோடி. அப்புறம் அக்கன் அருள் பெற்ற வலிமார்கள் குத்துபுமார்கள் அணி அணியாய் நிற்பர் கோடி, அஞ்ஞான வேறு அறுத்திட்ட மெஞ்ஞானிகள் அணைந்தருகு நிற்பர் கோடி, முக்கநகராலும் முஹம்மது ரசூல் தந்த மன்னரே என்பர் கோடி. எல்லாரும் நிற்கிறாங்க வருஷம். இந்த அரசாங்கம் இருக்கே இது மாபெரும் அரசாங்கம். மாரிஃபத் கி முல்க் கி கிஷோர் குசாயி பஸ் முஜே ஷேக் கமால் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, மாரிஃபத் என்னும் நாட்டின் அரசாட்சி அது எனக்கு போதுமானது. அப்ப தம்பி அல்லாஹ் கொடுக்குற நேமத்துகள்ல மாபெரும் நேமத்து துனியா இல்ல பை தீன். துனியா கொஞ்ச நேரத்து துனியா, கொஞ்ச நேரம் அற்ப நேரத்து பாருங்க. அல் யசா அலிஸ்லாம் 402 வருஷம் வாழ்ந்துருக்கான்னு வருது. இது நூறு அலிஸ்லாம் 900 வருஷம் தவலியே செஞ்சாங்க, 1000 வருஷம் வாழ்ந்தாங்க. அதே மாதிரி 1000 வருஷம் வாழ்ந்தாங்க. அந்த காலத்துல மனிதர்கள் சாதாரணமா 1000, 1500, 2000 சர்வ சாதாரணமான வயசு அவங்களுக்குலாம். இதே உடல் தான். இவை சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் வந்து நம்ம 45 வயசுலயே 80 வயசு கிளம்ப மாதிரி ஆகி 55 வயசுல ஹபரில் அடங்காத மையத்து மாதிரி ஆயிடுறான். எல்லா பல்லும் போயிடுது, கண்ணெல்லாம் உள்ள போயிடுது 55 வயசுலயே. 56, 57 ஆச்சுன்னு சொன்னா உடனே அவன் புள்ள குட்டி எல்லாம் சேர்ந்து ஏத்தா போற காலத்துல போய் சேருங்கத்தா, ஏன்தா இருந்துகிட்டு தொந்தரவு டெய்லி டாக்டர்கிட்ட அவன் கூட்டி போறது யாரு? ஆமாத்தா டாக்டர் போனா அது கவுந்த கப்பலுங்க, இருக்கிற வரைக்கும் ஓடுற வரைக்கும் ஓட்டு தானா கவுட்டு எதுக்கு மாத்திரை மருத்துவ வேஸ்ட் செலவு பண்றீங்க அப்படிங்கிறாரு சில டாக்டருங்க சொல்லி அப்புறாங்க. அது வந்து ஓட்ட விட்டுருச்சு கப்பல், என்னைக்கு மூழ்குன்னு தெரியாது, மூழ்கும் கப்பல் விட்டுருங்க அப்படின்னு சில டாக்டருங்க சொல்றாங்க. அது பாட்டுக்கு கொஞ்ச நேரம் ஓடு, அதுக்கு மேல அது ஜிஸ்மே இழுக்க மாட்டேங்குது. உயிரை நான் இருக்கிறேன்டாலும் உடம்பு இழுக்கணும்ல, வண்டி இழுத்தா தானே போவோம், பெட்ரோல் தீர்ந்து போச்சு, அதனால வண்டி நவர மாட்டேங்குது. இந்த போய் வண்டி பழைய டயர்டா போய் அவருக்கு போய் சேர்ந்தேன். இப்படிதான் அந்த உடம்பு வச்சு 1000 வருஷம் ஓட்டிருக்காங்க. அது பாட்டுக்கு சர்வசாதாரம் 1500 குபர் கபீரா. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த ஜிஸ்மு வாழ வைக்க நான் தான் வாழ வைக்கிறேன்னு காட்டுறான் பாருங்க. 1000 வருஷம் அந்த உடம்பு வச்சு ஓட்டிருக்காங்க. இப்ப நமக்கெல்லாம் சின்ன வயசு. இந்த உம்மத்து முகமதுடைய வயசை கேள்விப்பட்டா அந்த முன்னுண்டான மக்கள் ஆச்சரியம் பேசிக்குவாங்க. என்னங்க சொல்றீங்க, வெறும் 50 வயசா? 50 1050ஆங்க? இல்லைங்க, வெறும் 50. வெறும் 50-60 வயசு வச்சுட்டு என்னங்க துணியால வாழ முடியும்? இப்போ டீ போட்டு பிடிக்கிற நேரம் கூட இருக்காதுங்க. இப்படின்னு மரத்துல இருந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா 50 வருஷம் ஓடினா அப்படி மொத்தமாக கபருக்கு போய் அவங்க சம்பாதிக்கவோ எதுக்குமே தேவையே இல்லையே. துணியால எதுவும் வாழ்க்கையே அது 50 வருஷங்கிறதுலாம் அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. யாரு? முன் சேர்ந்த உம்மத்து முகமதுல வயசை கேள்விப்பட்டு. இப்ப துனியாவில் எந்த வாழ்க்கையும் வசதி சந்தோஷம் என்னப்படியே அனுபவிப்பாங்க பாவம். வெறும் 50 வயசுலயே போய் சேர்ந்துட்டாங்க. அதுல எப்படிதான் கல்யாணம் முடிச்சு அவன் என்ன மனைவியில் சந்தோஷமா இருப்பான்? அவன் என்ன வந்து 60 வயசுல மூத்தா போயிட்டான்னா என்ன சந்தோஷப்படுவான், என்னத்தான் வாழ்வான் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறாங்க அவங்க. நம்ம கல்யாணம் முடிச்சோமா 50 வயசு கல்யாணம் முடிச்சோமா 1000 வருஷம் முன்னாடி வாழ்ந்தோமா ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னு சொல்லலாம்.
அது என்னங்க இது 50-60 போயிட்டான்னா என்னங்க இது வாழ்க்கை அப்படின்னு அவங்க ரொம்ப கவலையா. இப்ப நாம யாராவது கேள்விப்படுறோம், ஒரு ஊர் மக்கள் அவங்க மொத்த வயசே ஒவ்வொருத்தருக்கும் 8 வயசு தான், 7 வயசு தான், அதோட மொத்தா போயிடுவாங்கண்டா. 7 வயசுல போயிடுவாங்களா? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நினைக்க மாட்டேன். 70க்கு 7 அவ்வளவு சின்னதா தெரியுது. அவங்க 700க்கு 70 சின்னதா தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. அப்படி மரத்தடியிலேயே வாழ்க்கையை ஓட்டிடலாமே அப்படின்னு கேட்டிருக்கிறான். ஆனா அவர்கள் அனுபவிக்காததெல்லாம் இவன் தான் அனுபவிக்கிறான். இன்னைக்காவது ஏசி படுத்திருக்காங்களா இந்த ராஜா வச்சும்? அவங்கள பெரிய பெரிய ராஜா அலெக்சாண்டர், உலகத்தை ஆண்டு அலெக்சாண்டர், வெயில் காலத்துல கஷ்டப்படணும், வேணா விசிறி வீசிக்கலாம். 2 பொம்பளைங்க வந்து விசிறி வீசிட்டு இருப்பாங்க, சொய் சொக்கு சொய் சொக்கு சொய் சொக்குன்னு. அதுதான் ஏக்கத்தான் செய்யும். குளிர் காற்று வருமா அதுல இருந்து? வராது. இன்னைக்காவது ஏசி அனுபவிச்சிருக்கானா? கடும் வெயில் வெளியே எப்படி வேச்சு ஊத்துது, உள்ளுக்குள்ள ஏசி ஃபுல்லா போட்டு 4 வீட்டு போய் தூங்குறாங்க. இந்த இன்பம் இன்னைக்காவது பெற்றிருக்கானாவே? ஏவை சொல்லுங்க, என்னைக்காவது மைக்ரோவேவ்ல வச்சு பானிபூரி இருக்கானாவே? பிச்சா, பிச்சாவா என்னமோ சொல்ல, பிஸா என்னைக்காவது சாப்பிட்டுருக்கானா? என்னென்னமோ சொல்றான பேர்லாம். பட்டலா பத்துட்டு இருக்கானா அலெக்சாண்டர், ஜாலரப்ப திட்டு இருக்கானா? பாலுக்கே நசீப் ஆயிருக்குமா அவனுக்கு? பட்டலாப்போ என்னைக்கா சொல்லு. அது பக்கம் அது ஒரு பக்கம். இந்த மாதிரி நம்முடைய மாதிரி இருக்கிற இந்த சொகுசு கார்கள், அவன் எங்க இருந்து எங்க போனாலும் அந்த குதிரை வேலையை உட்காந்து தான் போகணும். குதிரையில ஏற்றி போட முடியுமா? அதே வெயில் தான், இந்த கொடூரமான வெயில்ல தனக்கு தக்க அந்த குதிரை ஓட்டினான். அது இப்போ நாமெல்லாம் ஏறி உட்காந்து வச்சுங்க, ஒரு சஃபர் இங்கே நீங்க மெட்ராஸ் போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னா, எங்க இருந்து இன்னும் ஒரு 2 நாள் 3 நாள் இங்க இருந்து குதிரையில மெட்ராஸ் போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னா, அந்த சப்பட்டை இருக்குதே 1.5 வருஷத்துக்கு வெளிக்கு போக முடியாது. அதெல்லாம் தனி பயிற்சி வேணும். அவ்வளவு பயங்கரமா வலிக்கும் அது. ஏன்னா குதிரையுடைய முதுகு வந்து எலும்பு வந்து இரும்பு மாதிரி இருக்கும். அதுல போய் தங்கிட்டு குடிச்சா ஏறி உட்காந்து எல்லாம் நசிக்கிறோம். அப்படியே 1-2 போக முடியாது ஒன்னால. அதுல எவ்வளவு பயிற்சி பெற்றுட்டீங்கன்னா ஏறி உட்கார முடியாது. இப்ப ஜாலியா குஷனுக்கு மேல குஷனு, அது ஏர் புஷ் பேக்கு, பேக்க புஷ் வச்சிருக்காங்க, புஷ் பேக்கு, ஏர் பஸ், செமி ஸ்லீப்பரு, அப்படியே வண்டி மிதவை பேருந்தான். அப்படியே மிதந்துட்டு கப்பல்ல போற மாதிரி இருக்குங்க. அது வந்து பள்ளங்குளத்துல அப்படி தானா டயர் மட்டும் ஏறிக்குது. மிதவை பேருந்து, இனோவா அப்படியே மிதந்துக்கிட்டே தாங்க போகணும். அது ஹெலிகாப்டர், பிளைட்டு ஏறி உட்காந்தா அங்க போய் அப்படியே சொகுசா இறங்கிக்கலாம். இங்க இருந்து சஹாபாக்கள் இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தாங்க. அங்க இருந்து ஹஜரத் முகமது பின் காசிம் ரலியல்லாஹு தலைமையில அரபு நாட்டில இருந்து இங்க இந்தியா வந்திருக்காங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. குதிரையில தான். வந்து சிந்து நதி தீரத்தில் தங்கி கைப்பற்றினார்கள். எப்படி குதிரையில வந்திருப்பாங்க இந்த வெயில்ல கொடூரமான பாலைகளை கடந்து. இவங்க இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போறான், ஏறி உட்கார்ந்து அங்க போய் சேர்ந்தீங்களா? ஆமா தம்பி, காலை 8 மணிக்கு பிள்ளைட்டு கிளம்பி 12 மணிக்கு போய் சேர்ந்துச்சு. ஜித்தால இருந்து மிதவை பேருந்து வந்துச்சு, அதுல போய் மக்கள் ஜாலியா இறங்கி ஏசி ரூம்ல தங்கி இருக்கிறான். ஒரு பிரச்சனை இல்லை தம்பி, ஜாலியா இன்னைக்கு ஹஜ். இந்த நேமத்துல வாழ்நாள் அனுபவிச்சிருப்பாங்களா? இவ்வளவு இந்த சொகுசு வாழ்க்கைக்கு அல்லாஹ் இவ்வளவு கொடுத்துருக்கான் நமக்குன்னு சொன்னா, இதுல மூழ்கி கொண்டு இதை பெற்றுக்கிட்டு இதை சந்தோஷமா இருந்துகிட்டு வாழ்க்கையை ஓட்டி ஆகிரத்தை மறந்து கபருக்கு போய் சேரலாம். அப்போ அவன் பையனுக்கு ஒரு வீடு கட்டி வச்சா பெருமை, பையனுக்கு நகரட்டு வச்சா பெருமை, வயல்வெளி வாங்கி வச்சா பெருமைன்றான். அந்த பையனுக்கு தீனை கற்றுக் கொடுத்து தொழுகையை கற்றுக் கொடுத்து அவர்களை மார்க்கத்துல அறிஞர்களாக ஆக்கி அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு பிரியமானவர்கள் ஆக்கணுங்கிற ஆசை வர மாட்டேங்குது. இப்ப அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் பரிசு கொடுத்தோம். அவர் செய்த சேவைக்கு பிரம்மாண்டமான பரிசு என்ன கொடுத்தோம்? இசாக்கையும் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பரிசா கொடுத்தோம். அப்ப அவர்களுடைய பிள்ளைகளை எல்லாம் மாண்புமிகு அன்பியாக்களாக ஆக்கி வைத்தோம்.
وكلا هدينا ونوحا هدينا من قبل ومن ذريته داود وسليمان وأيوب ويوسف وموسى وهارون كذلك نجزي المحسنين. இப்படித்தான் நல்லடியார்களுக்கு நாம் நற்கூலி கொடுப்போம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகிறார்.